வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளிக்கிழமைனாவே அம்மனுக்கு உகந்த நாள், அதுலேயும் ஆடி வெள்ளி தை வெள்ளி அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பு. இதுலேயும் ஆடிப்பூரம் அப்படின்னா இன்னும் ஆனந்தத்தோட பெண்கள் எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குப்பா. அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக இருந்துச்சுன்னா அதில் எப்படி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு நேரமாக இருந்தாலும் அதை நம்ம செய்வோம். அதுலேயும் இறை வழிபாடுனா எப்படி இருக்கும்? இதை பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நேரம் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. நான் வேலைக்கு போகிறேன், என்னால் முடியலை, வயசாயிருச்சு, என்னால் முடியலை, பிள்ளைகளை பார்த்துட்ருக்கேன், பெரியவங்களை பார்த்துட்ருக்கேன், அதனால் முடியலை, ஆனால் போய் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, தொண்டு செய்யணும்னு ஆசையாக இருக்குது கோயில்களில் அப்படின்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய எனக்கு இதெல்லாம் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் சாமி இல்லைங்கிறவங்க சொல்லுவாங்க, அதை விட்டுருவோம். அதை எதுக்கு நம்ம பேசிக்கிட்டீங்க பாருங்கள். அந்த வளையலை எடுத்து அம்மாவுக்கு அப்படியே அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அம்மாவை சுற்றி வளையல், நிறைய வளையல். இதில் நல்லா நினச்சி பாருங்கப்பா, நம்ம இந்து கடவுள்களை கும்பிடுறதுனால எத்தனை பேருடைய பிழப்பு, அதாவது வருமானம், அவங்களுடைய வீட்டில் அன்றாட தேவைகளுக்கும் சேர்ந்து விளக்கெரியும், அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் வியாபாரம் நல்லா நடக்கும். தொழில் தானே, தொழில் இல்லைன்னு இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் மஞ்சள், குங்குமம், திருநீறு, சந்தனம், ஊதுபத்தி, எண்ணெய், திரி, கற்பூரம், பச்சை கற்பூரம், இன்னும் அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்கள், இது எல்லாம் நம்ம வாங்குவோம்ல சாமிக்கு. அப்போ அத்தனை குடும்பமும் பிழைக்குதில்ல. அப்போ யார் பிழைக்க வைக்கிறா? நம்மளுடைய இந்து கடவுள்களை வணங்கும்போது இத்தனையும் நம்ம செய்கிறோம். சில பேர் நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்கு, சும்மா கும்பிட்டா போதும்னு. அப்படி கிடையாது. இருக்கிறவங்க செய்யலாம். எனக்கு வருமானம் பத்தலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அன்பாக போய் கும்பிட்டு வாங்க. 10 ரூபாய்க்கு பூ வாங்கி கொடுங்க, அம்மா ஏற்றுப்பா, இருக்குது நிறையா அப்படின்னு தோணுதா? தாராளமாக செய்யுங்க. அம்மனுக்கு எந்த கடவுளுக்கும் செய்யுங்க. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், கலர் கலராக எல்லா கண்ணாடி வளையல். எனக்கு போக முடியலை, அதாவது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, பில்டிங்கு வீக்காக இருக்குதுன்னு இவர் வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில், அது மாதிரி வாயெல்லாம் நல்லா தான் பேசிகிட்ருக்கு. உடல் ரீதியாக கொஞ்சம் வெளியில் போகவே முடியலை, அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை. அதையெல்லாம் சொல்கிறேன். எதை சாப்பிட்டு எனக்கு சரியாச்சு அப்படிங்கிற வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என் பெற்ற இன்ப வையகம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் போடுறேன். இங்கே பாருங்கள், வளையல் பாருங்கள். அம்மாவை சுற்றி கோயிலுக்குள்ளே எல்லாம் அப்படியே சரஞ்சரமாக. இப்போ இந்த வளையலெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று உரசிக்கிட்டு என்ன சொல்லி தெரியுங்களா? ஓம் சக்தி தாயே, உங்களுடைய ஆடிப்பூரத்தன்னைக்கு அந்த விசேஷத்துக்கு எங்களை இப்படி கோயிலுக்குள்ளே அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க, உங்களுக்காக நாங்கள் என்ன தவம் செஞ்சோமோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நினைக்கலாம், வளையல் எப்படிம்மா பேசும்னு. வளையலுக்கு வளையல் உரசும்போது ஒரு சவுண்டு வரும். இது இயற்கையாகவே உண்மைதாப்பா. ஏன்னா வளையல் போடும்போது, கொலுசு போடும்போது ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுடைய உடல் ரீதியாக அந்த நரம்புகளுக்கு ஒரு பலம் கிடைக்குதுங்கிறாங்க. அது உரசும்போது நம்ம நரம்பில் இருக்கிற அந்த இரத்தோட்டம் சரியாக போகிறதுக்கு உரசும்போது அதில் ஒரு விஷயம் இருக்குங்கிறாங்க. நான் ரொம்ப படிக்கலை, கேள்வி ஞானம் நிறையா பேர் பேசும்போது, பெரியவங்க பேசும்போது அதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே காதில் வாங்கிக்கிட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பாருங்கள், கையில் நிறைய வளையல் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி கொலுசு நடக்கும்போது தண்டை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த காலத்து ஆளுகள்லாம் பாருங்கள், தண்டை மேலே ஒரு காப்பு இந்த மாதிரி போடுவாங்க. மூக்கில் நம்ம அந்த 2 துவாரம் இருக்கு இல்லையா, மூக்கில் இடையில முத்து பிளாக்குன்னு ஒன்று போடுவாங்க. எங்கள் அம்மா போட்டிருந்தாங்க. அதே மாதிரி காதில் அப்படியே சுற்றி குத்தி வச்சுருப்பாங்க. இப்போ அது ஸ்டைலுக்கு குத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு நன்மை இருக்குது. காதிலேருந்து நம்மளுக்கு நிறையா ஏதோ விஷயம் சொல்கிறாங்கப்பா, கூடி நல்லது, அவ்வளோதான். அதை எனக்கு பெருசாலாம் சொல்ல தெரியல. ஏன்னா எங்கள் அம்மா காதில் நிறைய ஓட்டம் இருக்கும், அது குட்டி குட்டியாக கம்மல் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம மூக்குத்திக்கி இதெல்லாம் போடுறோம்ல, இப்போ ஸ்டைலாக போட்டுட்ருக்காங்க. அதை விடுங்க, தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீகத்தோடு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இப்போ இது அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அறிவியல் இப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு ஆன்மீகத்தோடு சேர்ந்து சொல்லிட்டாங்க. மஞ்சள் பூசினா நல்லது, கிருமி நாசினி. வீட்டு முன்னாடி வேப்ப இலையை கட்டினோம்னா கிருமி நாசினி. எதுக்கு அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வர்ற அந்த காற்று வேப்ப இலையில் பட்டு வீட்டுக்குள்ளே வரும். அப்போ என்னாகும், அந்த காற்று நம்ம சுவாசிக்கும்போது அவ்வளோ நல்லது. நிறையா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டு முன்னாடி ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்பங்குச்சியை ஒடிச்சு பல்லு தேய்ப்பாங்க. காலையில் அந்த கொழுந்தை பிடுங்கி அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. வேம்புலி அம்மனுக்கு மட்டும் அந்த அலங்காரம் பண்ணலை. நிறைய பேர் வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா. எல்லா வளையலையுமே கோயில் ஃபுல்லாக அலங்காரம்ப்பா. அங்கே பாருங்கள், மாலை எப்படி, அதாவது பூ கட்டி மாலை எப்படி போடுவோமோ அதே மாதிரி வளையல் கலர் கலராக எல்லாமே கண்ணாடி வளையல் அப்படியே அருமையாக எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும், அவங்க எவ்வளவு சந்தோஷமாக செஞ்சுருப்பாங்க. அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க அப்படியே தீபார்த்தனை பார்ப்போம். ஆடிப்புற வளைகாப்பு, அதாவது வேம்புலி அம்மனுடைய பூஜையில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.